எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சமூகத்துடைய மிகப்பெரிய அழிக்கும் கோடாரியா மாறி இருக்கிறாரு. அந்த கோடாரி காம்பு என்ன, அந்த கோடாரி காம்பு செஞ்சிருக்கிற மிகப்பெரிய வேலை என்ன, சசிகலாவோட கூட்டணியை அறிவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். இதோடைய பின்புலம் என்ன, உண்மையாகவே இதனால வன்னியர்களுக்கு பாதிப்பு இருக்கா, வன்னியர்களை பார்த்தீங்கன்னா அழிவு பாதிக்கு எடுத்துட்டு போற ஒரு செயலை செய்யறாங்களான்ற அனைத்து கோணங்களையும் தான் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் விமலவர்மன் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். அது என்னுடைய கடமையா பாக்குறேன். அந்த கடமையை சொல்லதான் வந்திருக்கேன். கடமையை தாண்டி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். குறிப்பா கடந்த 8 மாசமா நடந்திருக்கிற அனைத்து விஷயங்களும் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் தெரியும். நாமளும் பல விஷயங்களை பேசியிருக்கோம். தைலாபுரத்துடைய பெரியவர் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு முடிவு சசிகலாவோட கூட்டணி. சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சியோடைய பாட்டாளி மக்கள் கட்சி பேரை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டணியை போட்டு வச்சிருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர். இது செல்லாது, செல்லுபடியும் ஆகாது. அது வேற கதைன்னு வச்சுக்கலாம், அது தனிப்பட்ட கதை. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தைலாபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே, வன்னியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் உங்களை நம்பினதுக்கு நாங்கள்லாம் எங்கேயாவது தேசாந்திரம் போயிட்டுமா, உங்களை இத்தனை வருஷமா நம்பணும்ல, நாங்க ஏதாவது குடிச்சிட்டு நாங்கன்னா மேலவங்க போயிட்டுமா சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் டிக்கெட்டை போட்டுக்கிட்டு போயிட்டுமா சொல்லுங்க. வன்னியர்களை இவ்வளவு பச்சையா அழிக்க எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? கூச்ச நாச்சம் இல்லாம வன்னியர்களை அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? இந்த சமூகம் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருந்தது. குலதெய்வம் அப்படின்னு போற்றி வணங்குச்சு. எப்படி இந்த சமூகத்தை அழிக்கிற ஒரு வேலையில இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோட செயல்படுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட எங்களை பத்தின அக்கறையே கிடையாது. உங்களுக்கு கிடையவே கிடையாதுன்றதுதான் உண்மை போல இருக்கு. இத்தனை வருஷமா உங்களை நம்பி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம் தெரியுமா? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு வரலன்றதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க தான். தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற பெரியவராகிய நீங்க தான் காரணம். அதை நாங்க கண்கூட பாக்குறோம். போயும் 10 நாளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச சசிகலாவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவை எங்க பூர்த்தி ஆகுதோ அங்கதான் உங்களுடைய கூட்டணி. புரியுதுங்களா? வன்னியர் பத்தின எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு எல்லாம். புரியுதுங்களா? தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான், உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த கொஞ்சம் கூட வன்னியர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. உங்களை நம்பி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம் தெரியுங்களா? நாங்க தான் முட்டாள், வன்னியர்கள் தான் முட்டாள். 40 வருஷமா உங்க பின்னாடி நாயா அலைஞ்சாங்க தெரியுமா? அவங்க தான் பெரிய முட்டாள். உங்களை நம்பி ஜெயிலுக்கு போனாங்க தெரியுமா? அவங்க தான் முட்டாள். உங்களை நம்பி 21 உயிர்கள் செத்தாங்க தெரியுமா? அவங்க தான் பெரிய முட்டாள். உங்களை நம்பணும் தெரியுமா? இந்த சமூகம் தான் பெரிய முட்டாள். நீங்க புத்திசாலி தான். தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற பெரியவரே, நீங்க புத்திசாலி தான். அந்த புத்திசாலித்தனம் வன்னியர்களை அழிக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பல வன்னியர்களுக்கு இன்னும் புரியாம இருக்கலாம். போய் சசிகலாவோட தானே கூட்டணி, இதையா வெம்பல இவ்வளவு பெரிய விஷயமா பேசுற அப்படின்னு கூட பலர் நினைக்கலாம். உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்க. சசிகலாவுடைய நினைப்பை எடப்பாடி அழிக்கணும், ராமதாஸ் அவருடைய நினைப்பு அன்போனி அவர்களை அழிக்கணும். இந்த 2 அழிவும் யாருக்கு சாதகமா அமையும்? திமுகவுக்கு. எப்படி? திமுகவுக்கு சாதகமாகத்தான் இவங்க செயல்படுறாங்க. தென் தமிழகத்தில் இருக்க ஒரு சமூகத்தை ஏமாத்துறதுக்கு ஓபிஎஸும் சசிகலாவும், வட தமிழகத்தில் இருக்க பெரும்பான்மை சமூகத்தை ஏமாத்துறதுக்கு பெரியவர் ராமதாஸ் அவர்கள். புரியுதுல? ஏமாத்துறதுக்கு தான், ஏமாத்துறதுக்கான செயல்பாடு தான் திமுக போட்டு கொடுத்த அந்த பக்காவான ஸ்கெட்சை தெளிவா கையாளுறாங்க. நேரடியா திமுகவோட கூட்டணி போனாதானே வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டான். இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி இப்படி ஒரு கேமை பிளே பண்ணா அங்க இருக்கிற வன்னியர்கள் திமுகவோட நாங்க கூட்டணி போனோம், எங்க ஐயா பத்திய தனி கூட்டணியை அறிவிச்சிட்டாரு அப்படின்னு அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ண வச்சு அந்த ஓட்டை வாங்கி யாருக்கு வெற்றி பாதையை போட்டு கொடுக்க போறாங்க? திமுகவுக்கு. புரியுதுங்களா? திமுக என்னென்ன இன அழிப்ப வன்னியர்களுக்கு எதிராக செயலாட்சி இருக்கு அப்படின்னு பல முறை பல காணொலிகளை
விமலவர்மன் பதிவு பண்ணிட்டார். அதே போல சசிகலா அம்மையார் யாரு தெரியுமா? 2011 ஜனார்தனன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரிட்டையர்டு வந்து ஐஏஎஸ் அவர்கள் ஒரு கமிட்டியோட போறாங்க. வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு ப்ரொபோசலை வந்து கொடுக்கறதுக்கு ஜெயலலிதாவை சந்திக்க போறாங்க. அந்த சந்திப்பை வந்து பார்த்தீங்கன்னா முழு மனதோட வந்து எதிர்த்து தவிர்த்தது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு 2011 வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்தது யாரு அப்படின்னா சசிகலா. சசிகலாவுடைய உறவினரா இருந்த அப்போதைய வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இருந்த ராஜேந்திரன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு, அந்த ஆளை வச்சுதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு வேலையை பார்த்தாங்க. இதை பற்றிய புரிதல் எல்லாம் தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதா? கோச்சனாட்சியமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கு இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டுறீங்களே. ஐயா, தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற குலதெய்வமா வந்து பார்க்கப்பட்டவரே, உங்களை நம்பினதுக்கு வந்து நீங்க வன்னியர்களுக்கு திருவோடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? திருவோடு கொடுத்ததெல்லாம் பத்ததில்ல, மொத்தமா நான் அழிச்சிருன்ற அந்த ஒரு வேலையை வந்து செய்யறீங்களே. மனசுக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. எவனும் கேள்வி கேட்க மாட்டான்ற எல்லா வேலையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றீங்களா ஐயா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நம்பினதுக்கு இந்த சமூகம் வந்து என்ன சுகத்தங்க ஐயா வந்து அனுபவிச்சிருச்சு சொல்லுங்க ஐயா. நீங்க இப்படி வந்து வன்னியர்களை மாத்தி மாத்தி இவ்வளவு வந்து அழிவு பாதிக்கு எடுத்துட்டு போறீங்களே. இங்கலனா அங்க, அங்கலனா இங்க, உங்களுக்கு எந்த கூட்டணி எங்க வந்து தேவையோ அங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறீங்க. இப்போ சசிகலாவோட என்ன சொல்றதுன்னு தெரியல, இது வரைக்கும் வருது, புரியுதுங்களா? சொல்லிட்டா வந்து கஷ்டமா போயிடுமேனு வந்து அப்படியே அடக்கி வச்சுக்கிறேன். இப்படி வந்து விமலவர்மனை போலதான் பலரும் வந்து அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க, பேச முடியல. உங்களெல்லாம் ஒரு காலத்துல இந்த ரேஞ்சில் வச்சு பார்த்தோம், புரியுதுங்களா? அதையும் மேல போய் வந்து சிலர்லாம் உணர்வாக வந்து குலதெய்வமாவே பூஜையே பண்ணாங்க. அப்படி வச்சு பார்த்த உங்களை இப்படி பேசுறது கூட வந்து மனசு கஷ்டமா தான் இருக்கு, புரியுதுங்களா? இருந்த என்ன பண்றது? தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை அழிக்கிறீங்களே, யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற எப்படி மனசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது? இதுக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைய இவ்வளவு காலம் வந்து அப்படியே வச்சு 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 பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை போட்டு அப்படியே பிடிச்சி குடஞ்சி 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 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் அவுட் ஆகிட்டு வெளியே வந்த உடனே மறுபடியும் அவரை போட்டு குடையிற ஒரு பெரும் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே. உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கெல்லாம் பெருமை போடணும், புரியுதுங்களா? ஆனா நீங்க பெருமைலாம் பட மாட்டீங்க. அந்த புள்ள எவ்வளவு பெரியதாக அழியணுமோ அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்ல, நாம குலதெய்வமா குலதெய்வம், குலதெய்வத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, புரியுதுங்களா? நான் வெளிப்படையா சொல்றேன், நான் குலதெய்வத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அந்த குலதெய்வம் தேவையில்ல, ஒன்றும் தேவை கிடையாது, தூக்கி குப்பையில வந்து விசாட்டுங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வேண்டி கிடக்கு வந்து குலதெய்வன்ற ஒரு விஷயம் தூக்கி குப்பையில போடுங்க. மானமுள்ள வன்னியர் 40 வருஷமா நம்பினதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை கழுத்த இருக்கிறாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களுக்கு எவ்வளவு நல்லதுகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்திருக்கலாம். கடந்த 8 மாசமா ஒட்டுமொத்தத்தையும் வந்து பாழாக்குனது தைலாபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தான். நான் நேரடியா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன், நேரடியாவே சொல்றேன். நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பத்தின எந்த அக்கறையும் இல்லாம தைலாபுரத்தில் உட்காந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே திமுகவுக்கு. என்னங்கய்யா நீங்க இதெல்லாம் பேசிட்டா உடனே வந்து தைலாபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிற சில சில்லறைகளுக்கு வந்து கோபம் வந்துடுது. எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேறு சல்லி வேறு இந்த வேறு அந்த வேறுன்னு சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்கடா. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான மரியாதை இல்லாம கேட்பேன், அவ்வளோ கோபம் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மான ரோசம் சூடு சொன்ன வன்னியர் பற்றிய ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய வந்து பார்த்தீங்கன்னா அறிவுன்னு ஒன்று இருக்கடா. அடுத்த தலைமுறை பற்றி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எல்லாம் தோணுதாடா? கூச்சமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்கீங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, சேலம் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து நேர்த்தியா வந்து பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஆளு இதெல்லாம் இந்த கூட்டணிலாம் எனக்கு செல்லுபடி ஆகாது, நான் தனியா கூட போய் நின்னுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஆள் பிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஆளுக்காவது ஏதோ ஒரு ஓரமா கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயமாவது ஒட்டி இருக்கும் போல இருக்குது, பிச்சுக்கிட்டு போயிட்டான் அந்த ஆள். ஆனா தைலாபுரத்துல உட்காந்துரு இன்னமும் உட்காந்து ஜைன் ஜாக் போட்டிருக்காங்க தெரியுமா? எப்பா நீங்கெல்லாம் வெளிப்படையா சொல்லலாம் அப்படின்னா இப்படியாப்பட்ட ஆட்களை நம்பி வந்து குடும்பத்துல இருக்கீங்களா,
நீங்களாம் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வருங்க. புரியுதுங்களா? நான் முக்கியமா வன்னியர் பெண்களுக்கு சொல்றேன். இந்த தைலாபுரத்துக்கு போயிட்டு இருக்கான் தெரியுமா, அந்த குடும்பத்தை சார்ந்த வன்னியர் பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவனுங்களோட கூட கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. நான் வெளிப்படையா சொல்றேன். நான் இவனுங்கெல்லாம் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அவ்வளோ பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவானுங்க. புரியுதுங்களா? ஆனால குடும்ப வாழ்க்கையில இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இவனுங்கெல்லாம் நம்பாதீங்க. 1ஆம் நம்பர் செல்றீங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அவ்வளவுதான் நான் விமல்வர்மன் சொல்லிக்குவேன். அவ்வளவு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பேசக்கூடாதுன்னு பார்க்கலாம். தேர்தல் நெருங்க வரைக்கும் தைலாபுரத்துல இருந்து ஏதாவது விஷயங்கள் வரல அப்படின்னா கடந்துருவேன். இல்லை அப்படின்னா இதை விட 100 மடங்கு ஃபோர்ஸா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இங்க எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கேட்பேன். இந்த ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா என்னால முடிஞ்ச கேள்வியை இந்த சமூகத்துக்கு முன்னாடி கேட்பேன், சொல்லுவேன். அது என் கடமை. அந்த கடமையை செஞ்சே தீருவேன். எவனுக்கும் எந்த நேரத்திலையும் பயப்பட மாட்டேன். நான் நேரடியாக தான் சொல்றேன். புரியுதுங்களா?